இன்றைக்கி பண்ண போகிறது இட்டாலியன் ஸ்பெகடிஸ் பாஸ்தா. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனோனையும் நம்ம இதை உள்ளே போட்டுடலாம். இப்போ இது நல்லா மூழ்கிருச்சு. இது ஒரு 5 to 10 minutes நல்லா வேகணும். இப்போ பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கையில் எடுத்து அமுக்கி பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து எடுக்கணும். ஓகே, வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிச்சுக்கலாம். ஒரு கடாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா லைட்டாக சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, அடுத்து ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே நம்ம 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இதில் தக்காளி நான் 2 பெரிய தக்காளியாக அடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் சிக்கன் பொடி யூஸ் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes இது வேகுது. அந்த உப்பு காரமெல்லாம் இதில் இறங்கணும். நான் சிக்கன் பொடியும் பட்டை கிராம்பும் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர் வரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, அப்படியே நம்ம கட் பண்ணாமல் போட்டதுனால அப்படியே நீளமாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.